தற்போது அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். இந்த நாணய வெளியீட்டு விழா வந்து தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. சார், இந்த அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கு சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் வரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்றோம். நன்றி. சுமார் 5.25 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்ட பேரிடர் முன்னெச்சரிக்கை மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசியதை நேரலையில் பார்த்தோம். அப்போது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியீடு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது தமிழ்நாடு அரசுதான் என்று அதிமுக தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு முன்னின்று நடத்தியது என்று அவர் கூறியிருக்கிறார். நாணய வெளியீடு நிகழ்வு தொடர்பாக அரசியல் சர்ச்சை எழுந்த நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போதும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான நேரடியான பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை எழிலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த நவீன பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அண்மை காலங்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் போது மாநில அரசு மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் கூட சில இடங்களில் அந்த தடுப்பு நடவடிக்கைகளையும் மக்களுக்கு அவசர உதவி சென்று சேர்வதிலும் சிக்கல் இருந்தது. இது போன்ற தருணங்களில் ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் இருந்தால் பணிகளை ஒருங்கிணைக்க ஏதுவாக இருக்கும் என்று ஏற்கனவே அரசு தரப்பில் பட்ஜெட்டின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த நவீன கட்டுப்பாட்டு மையமானது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே கட்டுப்பாட்டு மையம் என்பது தமிழ்நாடு அரசு தரப்பிலும் மாநில பேரிடர் நிர்வாகம் தரப்பிலும் வருவாய்த்துறை தரப்பிலும் செயல்பாட்டில் இருந்து வந்தாலும் கூட அதிக அளவுக்கு அழைப்புகளை ஒரே இடத்தில் பெறக்கூடிய நவீன வசதி இந்த நவீன கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது மாநில அரசா அல்லது மத்திய அரசா என்ற ஒரு சர்ச்சை எழுந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாணய வெளியீட்டு நிகழ்வு என்பது மத்திய அரசுடைய நிதித்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் ஒரு நாணயமானது அச்சிடப்படும். கடந்த ஜூன் மாத தொடக்கத்திலேயே கலைஞர் நூற்றாண்டு தினத்தன்று அந்த நாணயம் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நிதித்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதல் கிடைக்காத நிலையில் அந்த நாணயத்தை அச்சிடுவதிலும் அதனை வெளியிடுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. இறுதியாக மத்திய அரசுடைய அனுமதி கிடைக்கப்பெற்று அந்த நாணயம் அச்சிடப்பட்டு அதற்கான ஒப்புதல் கிடைத்த பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அதற்கான பணிகளை மேற்கொண்டது. ஆனால் முழுக்க ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சி தான். ஏனென்றால் நிதித்துறை அமைச்சகத்தின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு நாணய வெளியீட்டு விழா என்பது மாநில அரசால் எந்த விதமான நாணயத்தை அச்சிடவோ அல்லது வெளியிடவோ முடியாது. அது நாணயத்தை அச்சிடுவதும் அதை புழக்கத்தில் விடுவதும் ரிசர்வ் வங்கியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை. அந்த செயல்முறையின் அடிப்படையில் முதலாவதாக நிதி அமைச்சகம் அதற்கான ஒப்புதலை கொடுக்க வேண்டும். அந்த ஒப்புதலை கொடுத்த பிறகு அந்த நாணயம் அச்சிடப்பட்டு புழக்கத்திற்கு விடுவதற்கு தயாராக இருந்த நிலையில் அதனை முழுமையாக நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு வெளியிடுவதற்கு திட்டமிட்ட நிலையில் கால தாமதத்தின் காரணமாக தனியாக அதற்கென்று ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிதி அமைச்சகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அந்த நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டார். அதற்கு பிறகு இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றக்கூடிய கருத்தும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய ரகசிய உறவு வைத்துக்க வேண்டிய கட்டாயம் திமுகவிற்கு எந்த காலத்திலும் ஏற்பட்டதில்லை. மாற்று கருத்து இருந்தால் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவிப்போம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கருத்து கூறப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது யார் என்ற ஒரு கேள்வியையும் தொடர்ச்சியாக அதிமுக முன்வைத்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க எந்தவிதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. எனக்கு தகவல் வரவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அவர் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்னதாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், 3 அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அது தொடர்பான எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்கள் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் தற்போது அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக முதலமைச்சர் என்ன கூறியிருக்கிறார்? அவருடைய மௌனம் எதை உணர்த்தது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் தரம் உயர்த்த